கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், போற்றி புகழுவோம் நாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். அவரை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமே, நல்ல கையதடி. அவர் பேரன்பு என்றும். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனின் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனின் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், முடிவின் கைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார். உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கமாலா அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, ஆசையெல்லாம் இயேசுதானே. பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் சொல்லுங்க எல்லாரும். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடிடுவேன். இந்த பாதையிலே நான் அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சிபிரி விரி விரி வியாந்தரோட பல 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 பல. ஓ அல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கண்களை இயேசு மேல் நாம் பதிய வைப்போம். ஆமென் ஹல்லேலூயா. அவரையே நோக்கி பார்த்து என்று சொல்லப்பட்டது. நம்ம இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் நாம் பார்க்காதபடி நம்மளை அழைத்த கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நாம் பார்ப்போம். நம்முடைய கண்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் நாம் பதிய வைப்போம். ஆமே, கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள். உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். இழிவை எண்ணாமலே சிலுவை சுமந்தாரே. இழிவை எண்ணாமலே சிலுவை சுமந்தாரே. வல்லவர் அரியணையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வல்லவர் அரியணையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை, தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம். மனம் சோர்ந்து போக மாட்டோம். சிந்தையில் நிறுத்திடுவோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம்.
ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு. நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு. கர்த்தரை பதிய வைப்போம். கர்த்தர் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். மறுபடி சொல்லுங்க. கண்களை பதிய வைப்போம். கர்த்தர் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம். தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை, தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம். மனம் சோர்ந்து போக மாட்டோம். சிந்தையில் நிறுத்திடுவோம். மனம் சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம். கர்த்தர் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்போம். கர்த்தர் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம். கர்த்தர் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த நல்ல ஆண்டவரை நாம் பாடுவோம். நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய கண்களை அவர் மேல் வைப்போமானால் நம்முடைய ஓட்டத்திலே ஒன்றும் தடைபடாது. ஆமென். தாயின் கருவிலே தாங்கினவர் தலை நரைக்கு வரை நம்மளை தாங்கி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரை நாம் பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த நேசரே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றி. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த நேசரே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றி. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி நமக்காய் கோடி ஏற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி நமக்காய் கோடி ஏற்றுவார். இதுவரை உதவி செய்த நேசரே,
இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே எல்லாரும் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைவர்க்கெதிரே நமக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் நம்மை அபிஷேகம் செய்து நம் பாத்திர நிரம்பி வழியச் செய்கின்றீர். பகைவர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் ஒரு சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி நமக்காய் கோடி ஏற்றுவார். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் ஒரு சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியனக்காய் கோடி ஏற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்மை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்மை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே.
நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என்னை கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என்னை கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், நம்மை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், நம்மை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், நம்மை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், நம்மை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். பார்க்கிறதுக்கு ஒன்றுமில்லாத மாதிரி தெரியும். யோபு சொல்றா பாருங்க, யோபு கிழக்கு தீபுத்தூரிலே பெரிய ஐஸ்வர்யவான். அவனுடைய முந்தைய சீரை குறித்து 29 அப்படி சொல்லிட்டு வர்றான். அவர் சொல்றான், அவர் தீபம் என் தலை மேலே, அவருடைய வெளிச்சத்தில் இருளை நான் கடந்து போனேன். அடுத்து சொல்றா, அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருக்கு. எல்லாரும் உலகத்தில் எவனுக்குமே ரகசியமே கிடையாது. அவன் தெரியும், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். ஆனால் நமக்கு எல்லாரும் நிராகரியாக விட்டுட்டு ஆபிரகாம் தனியாக விட்டு போயிட்டானு. ஆபிரகாம் சொல்றாரு, நீ இங்கிட்டு போனா நான் இங்கிட்டு போறேன், நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். அந்நிய தேசம், யாருமே சுற்றி உறவுகள் இல்லை, எல்லாருமே எதிரிகள். இவன் ஒருத்தன் அழைக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் அவன் கூட ஒருத்தன் ஒட்டிக்கிட்டே வந்தான் துணையா. அவன் பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா நம்மளை விசாரிக்க சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்று தான் இருந்துச்சு, அதுவும் போகுது. அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கு பாருங்களேன். அவன் போன உடனே அடுத்த ஒருத்தர் வர்றார், ட்ராயிங்னு வந்து நிற்கிறாரு. ஆபிரகாம், நான் உன்னை எப்படிலாம் ஆசீர்வதிக்க போகிறேன்,
நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருப்பேன் அப்படிலாம் அவனை வாக்கு பண்ணுறாரு. வாக்கு பண்ணி கண்களை ஏறெடுத்து பாடுறா. அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு பார்க்குறியா, கவலைப்படாத, கண்களை எடுத்து பாரு. காரணம் என்ன? அவன் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நீ வா, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லி அழைச்சாரு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் தான் எவனுக்கு தெரியாது. நடுக்காட்டில் நிற்கிற மாதிரி தெரியும். யோசேப்பை குறித்து எப்படி சொல்றா பாருங்க. அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு, எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க. என்ன சகோதரர்கள் முன்பாக நிர்வாணியாக நிற்கிறதுங்கிறத சகிக்க முடியுமா? ஆனால் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை தூக்கி குழியில் போடுறாங்க. அவன் ஐயோ அம்மாலாம் கத்தலை, ஒன்றுமே செய்யலை. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவன் மேலே இருந்துச்சு. யோசேப்பை அவன் தகப்பன் ஆசீர்வதிக்கிறான். ஆண்டவர் அவனை அழைச்சிருக்கிறாரு. அது அவன் மேலே இருந்ததுனால அந்த ஆசீர்வாதம் அவனை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகுது. எவனுக்குமே தெரியாது. அடிமையாக நினச்சிக்கிட்டு இருக்கான் எல்லாரும். ஆனால் அவன் மேலே ஒன்று புஷ் பண்ணி அவன் தள்ளிக்கிட்டே இருக்கு. எதுக்கு அப்படின்னா அவன் போக வேண்டிய இடத்துக்கு நேரம் அது மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கு. அதே போல தான் வேதம் சொல்லுது. எபிரேயர் 12:2 சொல்ல பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இப்போ இயேசுவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் மீட்டு அவருடைய பிள்ளை ஆக்க போறாரு. அந்த ஒரு சந்தோஷம் தான் அவருக்கு. என்ன சந்தோஷம்? அவர் எப்போவுமே சந்தோஷமா இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா தான் படுறாரு. ஆனால் பிள்ளை இல்லையேங்கிற ஒரு வருத்தம். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு நல்ல தகப்பன் அவர். வேற என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இப்போ நாம் பாடுபட போகிறதுனால எல்லாரையும் மீட்க போகிறேன், எல்லாரையும் என் பிள்ளைகள் ஆக்க போகிறேன். சங்கீதத்தில் சொன்ன வார்த்தையை தான் எபிரேயரில் பின்னாடி கோட் பண்ணுறாரு. ஆமேன் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்ல, ஆமே நானும் கர்த்தருக்கு அருளிய பிள்ளை, சார் ஏசாயாவில் சொன்னதை, நானும் கர்த்தருக்கு அருளிய பிள்ளைகள் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற. அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எபிரேயரில் சொல்கிறார் அந்த வார்த்தை. அப்போ நான் ஒருவர் மறிக்கிறதுனால எல்லாரும் மீட்கப்பட போகிறாங்க, எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் ஆக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தினால அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, ஆமேன், சிலுவை மரணத்தை ஜெயித்தவராய் 3 நாள் உயிரோடு எழுந்தார். அப்போ நமக்கு முன்பாக என்னத்தை வச்சிருக்கிறாருன்னு கேட்குறீங்களா? நமக்கு முன்பாக அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை அருளி இருக்கிறார். மகிமையான கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். அப்படி என்றால் மகிமையான வாழ்வு எனக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்றதுக்கு உள்ள இருக்கிறார். அப்போ அந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். என் வாழ்க்கை இதல்ல, எனக்காக கர்த்தர் மகிமையான வாழ்வு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஆபிரகாம் எப்படி அவன் எனக்குள் பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்க போட போகிறது என்பதை அறிந்து கொண்டாரோ, அதே போல் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதைத்தான் வேதம் போதிக்கிறது. அப்போ எனக்கு முன்பாக ஒரு பிரமாண்டமான எதிர்காலத்தை, மகிமையான வாழ்வு வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்குது. அப்படின்னா இந்த உலகத்தில் வர்ற பாடுகள், பிரச்சனைகள், அப்பப்போ இல்லாத பொல்லாத நிபச்சொல்லுகள், அவமானங்கள், நிந்தைகள், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு இது பலன் தரும் நமக்கு. ஆகவே இயேசு தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் நமக்கு மகிமையான வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ பார்க்கறது அல்ல, இதில் பெரிதானவைகளை செய்வார். சொல்லுங்க, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறேன் 1000 மடங்கு நான் பழுகி பெருகும்படி எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் என சொல்லி இருந்தபடியே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி என்று பெறட்டும். மன அமைதி என்று பெறட்டும். கரங்களை
மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே துதியும் கணமும் தூயோனே உமக்கே எங்கள் துதியும் கணமோ தூயோனே உமக்கே உன் பார்வை சிந்தையெல்லாம் நீ காட்டும் பாதையில் என் பார்வை சிந்தையெல்லாம் நீ காட்டும் பாதையில் என் சொல்லும் செயலும் எல்லாம் உங்க சித்தம் செய்வதில் என் சொல்லும் செயலும் எல்லாம் உங்க சித்தம் செய்வதில் மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே துதியும் கணமோ தூயோனே உமக்கே துதியும் கணமோ தூயோனே உமக்கே ஒரு நாளும் உம்மை மறவே ஒரு போதும் உம்மை பிரியே ஒரு நாளும் உம்மை மறவே ஒரு போதும் உம்மை பிரியே மறுவாழ்வு தந்த நேச மணவாளன் மடியில் சாய்வே மறுவாழ்வு தந்த நேச மணவாளன் மடியில் சாய்வே மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே எல்லா துதியும் கணமோ தூயோனே உந்தன் வேதம் எனது உணவு நன்றி கீதம் இரவின் கனவு இப்படி வேதம் என் மனமகிழ்ச்சி செய்யாது இருந்தால் என் துக்கத்தில் என்றோ நான் அமிழ்ந்து போயிருப்பேன் உந்தன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணையா விளக்கு உந்தன் பாதம் போதும் அதுதானே அணையா விளக்கு உந்தன் பாதம் போதும் எனக்கு எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எல்லாம் சொல்ல விருப்பத்தோடு சொல்ல உந்தன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணையா விளக்கு பாதம் போதும் எனக்கு அதுதானே அணையா விளக்கு
உம்மை வருத்தும் வழியில் நடந்தார். என்னை திருத்த வேண்டும் தேவா. எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து எல்லாம் சொல்லுங்க மறுபடியும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து என் கர்த்தர்களை நன்றாய் போதித்து நடத்துகிறோம். இந்த காலவெளியோட தெய்வீக பிரசனை எல்லாரையும் மூடட்டார். வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் நீங்குவதாக எங்கள் ஆத்மாவை குணமாக்குகிறோம். எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீக்குகிறோம். கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே நான் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே நான் உம்மோடுதான் இருப்பேன். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் புகழ் பாடி மகிழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் புகழ் பாடி பா. இது தாவீதின் கூடாரமாய் எழும்பட்டும். இரவும் பகலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பே. என்ன நேர்ந்தாலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பே. எப்போதுமே உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பே. எப்போதுமே உம் புகழ் பாடி என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் மை நேசித்து வாழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் இரவும் பகலும் உம்மை தான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மை தான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மை தான் நேசிப்பேன். எப்போதுமே உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். கரங்கள் சொல்ல என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் வாழ்வின் பா நானும் என் சபையார் உங்க சித்தத்தை செய்து சன்னிதானப்பா. இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவே. என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் செய்திடுவே. எப்போதுமே
உம் சித்தம் செய்திடு போதுமே உம் சித்தம் செய்திடு இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவே. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, எங்கள் பட்டணத்து மேல் உடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக, எங்கள் முத்துநகரில் செய்யப்படுவதாக, எங்கள் தமிழகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவதாக. ராஜா எல்லா ஸ்தோத்திரம். உங்க சித்தம் எங்க தமிழகத்துல, எங்க பட்டணத்துல, எங்க கடற்கரை கிராமங்கள்ல, ஓ ஹalleluya, பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் ஊரராசே